Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு யுவிஸ் பஸ் கிரியேஷன்ஸ் சேனல்ல ஒரு பூஜா வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தை வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடிய துர்கை வழிபாடு அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது ராகு காலத்துல தான் இந்த பூஜை பண்ணணும். சோ இது எப்படி பண்ணணும்ங்கற டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாத்துடலாம். இதுக்கு 5 முகம் உள்ள ஏத்ரா மாதிரி குத்தி விளக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது வெள்ளியிலயும் இருக்கலாம், பித்தளையிலயும் இருக்கலாம், எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சோ அதுக்கப்புறம் துணை விளக்கு, அதாவது சாட்சி விளக்கு அப்படின்னு சொல்றது. சோ அதுக்கு ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலதான் நம்ம ஊதுபத்தி, அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் ஏத்துறது இதெல்லாம் அதுலதான் ஏத்தணும். நம்ம மெயினா எடுத்து வச்சிருக்கிற இந்த குத்தி விளக்குல எப்போதுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, அதுல இந்த தூபம் ஏத்துறதோ அல்லது கற்பூரம் ஏத்துறதோ அதுல ஏத்தக்கூடாது. தனியா அந்த துணை விளக்குலதான் நம்ம எப்போதுமே ஏத்தணும். சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான சாமான்கள், முக்கியமா நைவேத்தியம் பண்றதுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர நம்ம பஞ்சபாத்திர உத்தரணி, தூபம் ஏத்துறதுக்கு தூபக்கால், தீபக்கால், அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி தட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் பூஜை சாமான்கள். சோ இதுக்கு முக்கியமா நம்ம ஏத்த வேண்டியது லெமன் விளக்கு. சாதாரணமா நம்ம துர்கை வழிபாட்டுக்கு ராகு காலத்துல ஏத்துற விளக்குக்கு 2 லெமன் விளக்கு ஏத்துவோம். அதாவது ஒரு பழத்தை கட் பண்ணிட்டு அதுல 2 மூடி கிடைக்கும் உங்களுக்கு. சோ அது மாதிரி நம்ம 2 விளக்கு ஏத்துவோம். ஆனா இந்த துர்கை வழிபாட்டுக்கு நம்ம 9 விளக்குகள் ஏத்தணும். அதாவது 10 பழம் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு 10 மூடி கிடைக்கும். அதுல ஒரு மூடியை எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 9 மூடியிலையும் நம்ம விளக்கு ஏத்திக்கலாம். அதாவது பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு அத அந்த சாரை புழிஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த மூடி கிண்ணம் மாதிரி கிடைக்கும். அதுல அந்த மாதிரி 9 மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுல நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம சாதாரண பஞ்சுத்திரி போட்டு இதுக்கு 9 விளக்குகள் நம்ம ஏத்தணும். முக்கியமா இதுதான் இதுல மெயினா நம்ம பண்ண வேண்டியது. 9 மூடியில நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு நம்ம விளக்கு ஏத்த போறோம். அந்த மூடியில நீங்க சந்தனம், குங்குமம் எல்லாம் இட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பலகையில நீங்க கோலம் போட்டுட்டு இந்த லெமன் மூடி நம்ம ரெடி பண்ணி வச்சது அந்த 9 மூடியையும் எடுத்து நீங்க செட் பண்ணி வச்சுருங்க. சோ குத்தி விளக்குல எண்ணெயை போட்டு திரி போட்டு அந்த விளக்கையும் ஏத்தி வச்சுருங்க. சாட்சி விளக்கு, துணை விளக்கையும் ஏத்தி வச்சுருங்க. நைவேத்தியத்துக்கு தேவையான சாதம், பருப்பு, நெய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க முன்னாடியே. சோ இதுக்கு இப்ப பூஜை எப்படி பண்ணணும்னு பாக்கலாம். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். எல்லா பூஜைக்கும் பண்ற மாதிரி தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் மஞ்சப்படி பிள்ளையார் பிடிச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிக்கணும். அதாவது நம்ம இந்த 16 நாமாவளி சொல்லுவோம் இல்லையா பிள்ளையாருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லி மஞ்சப்படி பிள்ளையார் பிடிச்சு பூஜை பண்ணிடுங்க. சோ அதுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், அதுக்கப்புறம் தூபம், தீபம், ஆர்த்தி எல்லாம் எடுத்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் துர்கைக்கு நம்ம பூஜை பண்ணணும். துர்கைய நீங்க குத்தி விளக்குலயும் ஆவாகனம் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட துர்கா படம் இருந்ததுன்னா அந்த படத்துலயும் நீங்க ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி 5 முகம் ஏத்தி வச்சுட்டு துர்கைக்கு நம்ம துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண போறோம். அந்த மாதிரிதான் பண்ணணும். சோ இது எப்ப பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையில நம்ம பண்ணலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பண்ணணும். 10:12 உங்களுக்கு ராகு காலம் இல்லையா, அந்த டயத்துல நீங்க இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க இதை பண்ணலாம். இந்த விளக்கெல்லாம் நீங்க முன்னாடியே ஏத்தி வச்சுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். மஞ்சப்படி பிள்ளையார் பிடிச்சு வச்சு துர்கா அஷ்டோத்திரம் படிக்கணும். 10:30 to 12 நீங்க இந்த பூஜையை பண்ணணும். சோ இந்த பூஜையை நீங்க பண்ணிட்டு அதுக்கு சாதம், பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம நெய் வச்சு நைவேத்தியம் பண்ணிடலாம். 10:30 to 12 ராகு காலத்துல இந்த பூஜை நீங்க பண்ணணும். சோ இத நீங்க மறுநாள் கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேளையில, அதாவது சனிக்கிழமை கார்த்தால 4 to 6 மறுபடியும் இதே பூஜையை ரிப்பீட் பண்ணணும். சோ அதுக்கு புதுசா மறுபடியும் நீங்க வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். லெமன் விளக்கும் அதுக்கு புதுசா ஏத்தணும். சோ இது ஒரு 20 பழம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா முத நாள் வெள்ளிக்கிழமை ஏத்திக்கலாம். மறுநாள் சனிக்கிழமையும் நீங்க இந்த 9 விளக்குகள் ஏத்துறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.
அதனால நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலை, பாக்கு, பழம், இந்த லெமன் எல்லாம் வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நைவேத்தியம் வந்து சாதம், பருப்பு, நெய், இதுதான் வந்து நைவேத்தியம். அதாவது மகா நைவேத்தியம்னு சொல்றது சாதம், பருப்பு, நெய். அதை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு முடியும்னா நீங்க வந்து பருப்பு பாயசம் அல்லது வந்து ஸ்வீட் கொழக்கட்டை அல்லது பாகு சாதம், சக்கரை பொங்கல், எது வேணாலும் நம்மளுக்கு முடிஞ்சதை வந்து பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். இது வந்து வெள்ளிக்கிழமையில 10:30 இருந்து நம்ம வந்து 12 பண்ணலாம். சோ அதுக்கு வந்து நீங்க காலையில சாப்பிடாம விரதமா இருந்தும் பண்ணலாம். சோ அப்படி உங்களால முடியலன்னா சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணலாம். இத வந்து மறுநாள் கார்த்தால 4 to 6 வந்து நீங்க கண்டிப்பா வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இது ரெட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும். சோ இதே மாதிரி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 4:30 வந்து ராவுகாலம் வருது. சோ அன்னைக்கு நம்ம வந்து 3ல இருந்து 4:30 வந்து பூஜை பண்ணிட்டு அதே பூஜையை வந்து திருப்பி புதன்கிழமை காலையில 4 to 6 வந்து ரிப்பீட் பண்ணணும். சோ இது வந்து காலையில இருந்து வந்து 3 மணி வரைக்கும் எல்லாராலையும் வந்து சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அப்ப வந்து நீங்க விரதமா இருக்க முடியும்னா விரதமா இருந்துட்டு அதாவது 10 இல்லாம ஏதாவது சாப்பிட்டு சப்பாத்தி அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அவல், உப்புமா அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்க மறுநாள் அந்த பூஜையை பினிஷ் பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது சண்டேயும் நீங்க பண்ணலாம். இந்த பூஜைய சண்டே அன்னைக்கும் பண்ணலாம். சண்டே வந்து 4:30 to 6 வந்து உங்களுக்கு ராவு காலம். சோ அந்த டயத்துல வந்து நீங்க பண்ணிட்டு மறுநாள் திங்கட்கிழமை வந்து இந்த பூஜையை வந்து ரிப்பீட் பண்ணணும். சோ உங்களுடைய சௌகரியம் வந்து எப்படியோ அது மாதிரி நீங்க இந்த டே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், சண்டேயும் பண்ணலாம். ஆனா வந்து ராகு காலத்துலதான் இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜைய நம்ம வந்து மறுநாள் பிரம்ம முகூர்த்த வேளையில ரிப்பீட் பண்ணணும். சோ அவ்வளவுதான் இந்த பூஜை. சோ இந்த பூஜைக்கான நைவேத்தியம் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சோ இந்த பூஜை பண்றதுனால நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து நிறைய கோரிக்கைகள் நீங்க வந்து முன்வைக்கலாம். அதாவது நமக்கு வந்து வீட்டுல யாருக்காவது உங்க குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா கல்யாணம் ஆறதுக்காக இந்த பூஜை வந்து பண்ணலாம். வேலை கிடைக்க பண்ணலாம். அல்லது ஏதாவது கோர்ட்ல வந்து வழக்குகள் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆறதுக்காக இந்த பூஜை வந்து பண்ணலாம். குழந்தை பாக்கியம் வேண்டி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கடன் தீர்றதுக்கு, கடன் வந்து நமக்கு வந்து ஏதாவது லோன் வந்து இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரமா அடையறதுக்கு நீங்க வந்து இந்த பூஜை பண்ணலாம். அல்லது நீங்க யார்கிட்டயாவது வந்து பணம் வந்து கொடுத்திருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு இந்த பூஜை வந்து பண்ணலாம். இது வந்து தொடர்ந்து நீங்க வந்து ஒரு 3 வாரமோ அல்லது 6 வாரங்களோ அல்லது 9 வாரங்களோ உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம். கண்டிப்பா வந்து இது வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும். கை மேல வந்து பலன் கிடைக்கும். இது வந்து நான் எங்களுடைய அனுபவத்துல நாங்க வந்து பண்ணி சக்சஸ் ஆனதுனாலதான் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதை வந்து நீங்களும் வந்து பண்ணி பாருங்க. சோ இந்த லெமன் விளக்கு வந்து நான் எப்படி பண்ணிருக்கேங்கிறத உங்களுக்கு வந்து இப்ப காமிக்கிறேன். சோ இந்த மாதிரிதான் வந்து ஏத்தணும். இது விழாம இருக்கிறதுக்காக நான் வந்து கீழே வந்து இந்த அகல் விளக்கு வந்து வச்சிருக்கேன். நம்ம வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து அந்த ஜூஸை வந்து புழிஞ்சிட்டு அப்படியே நீங்க திருப்பினீங்கன்னா அந்த மாதிரி மூடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கிண்ணம் மாதிரி கிடைக்கும். சோ அதுல வந்து குங்குமம் வந்து இட்டுடுங்க. சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு திரி போட்டு நம்ம வந்து ஏத்தணும். சோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம 9 விளக்கு ஏத்தணும். அதுதான் இதுல வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. சோ குத்தி விளக்க வந்து நீங்க ஏத்தி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல கீழே வந்து ஒரு பலகையில நல்லா கோலம் போட்டுட்டு இந்த 9 விளக்க வந்து ஏத்தி வச்சு விளக்கு ஏத்துங்க. விளக்கெல்லாம் ஏத்திட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த லெமன் ஜூஸ வந்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஜூஸாவும் வந்து குடிக்கலாம். அது வந்து பூஜையெல்லாம் முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து அந்த ஜூஸை வந்து பயன்படுத்தணும். சோ அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து முன்னாடி வந்து நிறைய பூஜைகள் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து இந்த தை வெள்ளியில பண்ணினா ரொம்ப விசேஷம். சாதாரண நாட்கள்லயும் நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணலாம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 வாரமோ அல்லது 6 வாரமோ அல்லது 9 வாரமோ நீங்க வந்து பண்ணலாம். தை வெள்ளியில பண்ணினா ரொம்ப வந்து சிறப்பு. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகள்லயும் நீங்க வந்து பண்ணலாம். நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி நான் வந்து லட்சுமி பூஜை, ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய லட்சுமி பூஜை, அதுக்கப்புறம் வந்து கோலங்கள் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க.
சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸை நீங்க உடனே பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.